2025 ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக பிளே ஆஃபுக்கு செல்லக்கூடிய அணிகளை கணித்த பெரும்பாலான கிரிக்கெட் வல்லுநர்கள் அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகளின் பெயர்களையே அதிகமாக தெரிவித்தனர். ஆனால் நடப்பு ஐபிஎல் தொடர் தொடங்கிய பிறகு சிஎஸ்கே, மும்பை மற்றும் எஸ்ஆர்எச் 3 அணிகளும் தொடர் தோல்விகளையும் மோசமான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தி அனைத்து கணிப்புகளையும் பொய்யாக்கியுள்ளன. இந்த சூழலில் 3 போட்டிகளில் வரிசையாக தோற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றியை தேடி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக இன்று களம் கண்டது. சண்டிகரில் தொடங்கிய போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது. தொடக்க வீரராக களமிறங்கிய பிரியான்ஸ் ஆரியா முதல் பந்தையே சிக்ஸருக்கு அனுப்பி அதிரடியாக தொடங்கினார். ஆனால் அடுத்த பந்தில் பிரியான்ஸ் கேட்ச் கொடுக்க அதை பந்து வீச்சாளர் கலீல் அகமது கோட்டை விட்டார். அவருடைய கேட்சை சிஎஸ்கே தவறவிட்டாலும் மறுமுனையில் இருந்த பிரப்சிம்ரனை 0 ரன்னிலும், கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரை 9 ரன்னிலும் அடுத்தடுத்து வெளியேற்றிய சிஎஸ்கே பவுலர்கள் கலக்கி போட்டனர். ஆனால் யார் போனா என்ன, என்னோட ஒரே வேலை அடிக்கிறது மட்டும்தான் என்று ஓவருக்கு ஓவர் சிக்ஸர், பவுண்டரி என பறக்கவிட்ட 24 வயதே ஆன பிரியான்ஸ் ஆரியா 19 பந்தில் அரை சதமடித்து அசத்தினார். முதல் 6 ஓவரில் அவர் மட்டும் 53 ரன்கள் அடித்தார். இது ஒரு அன்கேப்டு வீரர் பவர் பிளேவில் அடித்த அதிகபட்ச ரன்களாக பதிவு செய்யப்பட்டது. ஒருபுறம் பிரியான்ஸ் ஆரியா அதிரடியாக ஆடினாலும் மறுமுனையில் அடுத்தடுத்து வந்த ஸ்டோய்னிஸ் 4, வதேரா 9 மற்றும் மேக்ஸ்வெல் 1 ரன் என அவுட்டாகிக் கொண்டே இருக்க 83 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி தடுமாறியது. இங்கிருந்து எப்படியும் 170 ரன்களுக்குள் பஞ்சாபை சுருட்டி விடலாம் என நினைத்த போது, உங்க டீமுக்கு நான் ஒருத்தனே போதும் என 9 சிக்ஸர்கள் 7 பவுண்டரிகள் என சிக்ஸர் மழை பொழிந்த பிரியான்ஸ் ஆரியா 39 பந்தில் சதமடித்து சிஎஸ்கே அணிக்கு மரண அடி கொடுத்தார். இது ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு இந்திய வீரரால் அடிக்கப்பட்ட 2வது அதிவேக சதமாகும். 103 ரன்கள் குவித்த பிரியான்ஸ் வெளியேற 14 ஓவரில் 154 ரன்களை எட்டியது பஞ்சாப் அணி. அதற்கு பிறகாவது சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கும் என நினைத்த போது கைக்கு வந்த கேட்சை எல்லாம் கோட்டை விட்ட சிஎஸ்கே ஃபீல்டர்கள் படுமோசமான ஃபீல்டிங்கை வெளிப்படுத்தினர்.